நாம் பாடி துதித்தது போல நட்சத்திரங்களின் பெயரை நாம் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். காலையில ஆவியானவர் என்னோட போராடி இதைத்தான் நான் 2 நாட்களுக்கு முன்பு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்த காரியம் வேறு. அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் இந்த நாளில் இந்த சிலுவையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இணைத்து பேச வேண்டும் என்றுதான் நான் வாஞ்சோடு அதற்காக அர்ப்பணித்து தேவனிடத்திலே அந்த காரியத்துக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். காலையில் மனைவிடத்திலும் வரும்பொழுது நான் சொன்னேன், இன்றைக்கு தேவன் எதையோ பேச போகிறார், ஆனா இந்த காரியத்துக்காக தேவன் என்னோடு போராடினார். இப்போ பேசும்பொழுது உங்களுக்கு விளங்கு ஆண்டவர் ஏன் இதை என்னிடத்திலே உங்கள் மத்தியிலே பேசும்படி என் இதயத்தை பாரப்படுத்த இந்த நிமிஷம் கால் நடுங்கி கொண்டிருக்கீங்க. நம்புறீங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா நாம் எங்கே நிற்கிறோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கு. இந்த நாளுக்காக தேவன் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை நான் சொல்லுகிறேன். தேவன் பேச சொன்ன தலையங்கத்தையே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். ஞானம் விளங்க பேசுகிறார். காலையில 2-3 தரம் அதிகாலையில தேவன் சொன்னா ஞானம் விளங்க பேசி. எனக்கு புரியல ஆண்டவரே, என்னத்தை நீங்க சொல்லித்தர போறீங்க? ஞானம் விளங்க பேசு என்று சொல்றீங்க. அப்போ ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்போ நீங்க எல்லாம் தேவனுடைய வீட்டிலே வந்து அமர்ந்திருக்க, பந்தியிலே அமர்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற நீங்க தான் எஜமானர்கள், நீங்க தான் விசேஷித்தவர்கள். இந்த இடத்திலே உங்களுக்கு உணவை பரிமாறும்படி வந்திருக்கிற நான் இப்படியே ஆவியானவர் கற்றுக் கொடுத்தா. அதைத்தான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நான் எதையும் பிளான் பண்ணி உங்கள் மத்தியில் வர இல்லை. அப்போ நான் உங்களுடைய வேலைக்காக. அப்போ பரிமாற போகிற உணவு எல்லாருக்கும் பிடிக்குமா? இல்லை. சிலருக்கு சில உணவு பிடிக்கலாம், சிலருக்கு சில உணவு பிடிக்காது. ஆனா பரிமாறப்படுகிற உணவின் தன்மைகள் எப்படி இருக்கும்? சில உணவுகள் கசப்பு தன்மை உடையதாக இருக்கும், உவர்ப்பு தன்மை உடையதாக இருக்கும், புளிப்பாய் இருக்கும், இனிப்பாய் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட பதார்த்தங்கள் உண்டு. அப்போ எல்லாவற்றை காட்டிலும் எவைகள் கசப்பும் உவப்பும் புளிப்பு, இதுகளுக்குள்ளே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு. அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ தேவன் பேசும் பொழுது அவருடைய ஞானம் விளங்கும். அப்போ தேவன் நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்க ஞானம் விளங்க பேச வேண்டும், அதிலே என்னுடைய ஞானம் வெளிப்பட வேண்டும். அப்போ ஆச்சரியமான ஒரு கதாபாத்திரத்தை காண்பித்து கொடுத்தார். நான் நினைக்க கூட இல்லாத, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தை காண்பித்து அந்த கதாபாத்திரம் எப்படி அந்த சூழ்நிலையை கிரியை செய்து எப்படி காரியம் நடந்தது என்பதை காண்பித்து பின்பை நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன. அப்போ நமக்கு தெரிந்த வசனம் தான். நான் அங்கே இருந்து இப்போ ஆண்டவர் காண்பித்து முதலாக காண்பித்து கொடுக்க போறார். எங்கே எங்களுடைய ஞானங்கள் அடிபட்டு போகிறது, எங்கே நாம் தவறுகிறோம். அப்போ யாக்கோபு நமக்கு தெரிந்த அதிகாரம், ஆனாலும் தேவன் கற்றுக் கொடுக்க போகிற காரியம் சற்று வித்தியாசமாய் இருக்க போகிறது. யாக்கோபு 3வது அதிகாரம். எல்லாரும் தயவாய் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை மாறணும். இங்க பெரியவன் சிறியவன், நான் உயர்ந்தவன் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தயவாய் அவருடைய வேலைக்காரன உங்களிடத்தில் நான் பணிவோடு கேட்பதெல்லாம் எல்லாரும் நீங்க கர்த்தருக்கு கனி கொடுக்க. ஆகவே எல்லாவற்றையும் தயவாய் ஏற்றுக்கொண்டு நாம் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம், முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை அடுத்த வாரம் நான் அதை அறிவிக்கும்படியாய் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு அதை சொல்லாமல் இருப்பது நலமாய். இன்றைக்கு வார்த்தையை நாம் தியானிப்போம். ஏன்னா நமக்கு பந்தி ஆராதனை இருக்கிறது. அப்போ 3:2 எடுத்து வாசிங்க. நன்றாய் செவி கொடுத்து கேளுங்க, தயவாய் கேளுங்க பிள்ளைகள். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். நீங்க தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆவிலே ஏவப்பட்டு யாக்கோபு என்கிற மனிதனாய் தேவன் சொல்லுகிறார், நாம் எல்லாம், நான் உட்பட நாம் எல்லாரும், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அழகாய் வேதம் நமக்கு சுற்றி காட்டு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
அப்போ நாம் தவறுவது எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து வெளிப்படுகிறது. நாம் தவறுகிற காரியத்தை நாம் தவறினால் நமக்கு நம்முடைய வாய் சும்மா இருக்காது. அப்போ நம்முடைய வாயில இருந்துதான் அது வெளிப்படுகிறது. ஆகவேதான் அங்கே 5ஐயும் 6ஐயும் வாசிங்க அதே அதிகாரத்தில். அப்படியே நாவானதும் சிறிய ஓய்வாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாமும் நெருப்புத்தான், அதில் அவிந்து நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, நாம் எப்படி தவறுகிறோம்? நம் நாவினால் தவறுகிறோம், அநேகத்தில் தவறுகிறோம். நம்முடைய தவறுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் வெளிவருகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லை. அதுல கர்த்தருடைய ஞானம் இல்லை, கர்த்தருடைய அறிவு இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை இல்லை, கர்த்தருடைய புத்தியில நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். தேவன் காலையில் எனக்கு காண்பித்த வார்த்தைகள். இதை தேவன் ஏன் பேச சொன்னார் என்று எனக்கு இன்று இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா இப்ப தெரியும். நான் சொல்ல எல்லாம் போராடி கொண்டு வந்தேன். நான் மிகவும் பயத்தோடு வந்தேன். தேவன் பேசின காரியத்தை கேட்கும் பொழுது எனக்கு பயம். ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறி இருக்கிறேன், எவ்வளவு காரியங்களை நான் தவறி இருக்கிறேன். அப்போ நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு பயத்தோடு நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் பிள்ளைகளை, உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தர் சாட்சி, ஆவியானவர் சாட்சி. ஏண்டா பாருங்க, தேவன் பேசின ஆவியானவர் நம்மை ஒரு காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். அவர் எல்லா ஆழங்களையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். மனிதனுக்கு தெரியாது. ஒரு மனிதனுக்குள் ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்காவிட்டால் தெரியாது. நாம் வீணாய் பேசிவிட்டு பாருங்க, இன்னைக்கு சபைகள் மத்தியில அநேக ஊழியர்கள் வீணான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள், வீணான காரியங்களை அறிக்கை செய்கிறார்கள். வீணாய் செய்து கொண்டு தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனை பேர் தடுமாறி போயிருக்கிறாங்க, எத்தனை ஊழியங்கள் தடுமாறி போயிருக்கிறது, எத்தனை தேவ பிள்ளைகள் தடுமாறி போயிருக்க, எத்தனை ஊழியர்கள் போய்விட்டார்கள். அப்போ கவனமாயிருக்கிறது. அதான் ஆவியானவர் மீண்டும் என்று சொன்னார். என் 3 தரம் இந்த வார்த்தையின் இதயத்தை வந்து அடித்தது. ஞானம் விளங்க பேசு, ஞானம் விளங்க பேசு, ஞானம் விளங்க பேசு. பிரசங்கித்தாலும் என் ஞானம் அதில் விளங்கணும், நீ பேசும் பொழுதும் என் ஞானம் விளங்கணும், நீ ஆலோசனை கொடுக்கும் பொழுது என் ஞானம் விளங்கணும். அப்போ அந்த ஞானம் எப்படி விளங்குவது? என் வார்த்தைகளுடன். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் நாம் சொல்லி தவறுகிறோம்? எரேமியாவுக்கு வாங்க 23வது அதிகாரம். அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு திருப்புங்க. 2 காரியங்கள் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அதை சொல்லிவிட்டு மீதியான காரியங்களை பார்க்க 23 904வது பக்கம் பழைய ஏற்பாடு 23 முதலாவது 18ஐ வாசிங்க. 18வது வசனத்தை. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் ஆலோசனையிலே நிற்காம, என் வார்த்தையை கேட்காம, நீங்க வார்த்தையை உங்கள் நாவினாலே பிரயோகப்படுத்தும் பொழுது அது உங்களை தவற பண்ணுகிறது. அப்போ ஒரு காரியத்தை நாம் பேச முதல், ஒரு விஷயத்தை செய்ய முதல் தேவன் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை நமக்கு உடனடியாக கிடைத்து விடாது. சில நாட்களிலே தேவன் நம்மோடு பேசுவதற்கு சில நாட்களை எடுப்பார். அப்போ அதுவரை நாம் காத்திருந்து அதான் அவருடைய ஆலோசனையில இருந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா? இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது, நான் இதை எப்படி செய்யலாம், இதற்கு நான் எப்படி உங்களுடைய பிள்ளையாய் நடக்கலாம் என்று அவரிடத்தில் கேட்டால் நாம் தவற மாட்டோம். ஆண்டவர் சொன்னார், முதலாவது என் ஆலோசனையில பிள்ளை நிற்கிறது இல்லை, என்னிடத்துல கேட்கிறது இல்லை. அப்போ அதாலே என் ஜனங்கள் தவறுகிறார்கள். இப்போ அதிலே 36 வாசிங்க. இப்போ திருப்பி அதே அதிகாரம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வளர்க்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். ஆமென். தேவன் சொல்லாத காரியத்தை செய்கிறது.
தேவன் நமக்கு ஆலோசனையே சொல்லாத காரியத்தை அவருடைய வார்த்தையில நமக்கு சொல்லாத புரட்டி செய்கிறது. தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்லுதுன்னா நாம் அதிலே அப்படியே அமர்ந்திருப்பது நமக்கு நலமாயும். நாம் அதை விட்டுட்டு நாம் பேச வெளிக்கிடும் பொழுது நாம் அநேகத்திலே தவறுகிறோம். இந்த ரெண்டு காரியமும் இன்னைக்கு நிறைந்திருக்குது, தேவ பிள்ளைகள் மத்தியிலே நிறைந்திருக்குது. நாமும் அதற்கு விதி விலக்கு அல்ல. அதனால்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆவியானவர் விரும்புகிறது என்ன? தன் பிள்ளைகள் சொல் தவறாதவர்களா இருக்கணும். அவர்கள் பேசினா பரலோகத்தின் ஞானம், ஆவியானவருடைய அந்த ஞானம், அனந்த ஞானமானது வெளிப்படணும். அது எல்லாவற்றிலும். இப்போ நான் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கிறேன் என்பதற்காக நான் கண்ட மாதிரி வார்த்தைகளை பேச முடியாது. அவருடைய வார்த்தையை வைத்துத்தான் நான் உங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டுத்தான் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். நான் எல்லாம் காண்பித்துக் கொடுக்கிறேன், வார்த்தையிலே தேவன் காண்பித்த காரியம். கடைசியில் உங்களுக்கு எல்லாம் தெளிவாய் விளங்கும். ஆவியானவர் அதுக்கு நமக்கு உதவி செய்வார். அப்போ நாம் மிக கவனமாய் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுவதற்கு நாம் ஏல்லவே முயற்சி செய்யக்கூடாது. புரட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய கிரியைகளால் புரட்டி விடுவோம், நம்முடைய சொற்பிரயோகங்களால் புரட்டி விடுவோம். அப்போ நாம் தவறுகிற பிள்ளைகள். நமக்கு தவறுதல் எங்கே நம்மை கொண்டு போய் விடும்? தவறுறதுக்கு நம்முடைய ஆயுதம் எது? நாம் எல்லாத்தையும் சாத்தான் மேல போட்டு விடுவோம். நமக்கு உள்ள ஒரு எதிரி இருக்கிறான், மாமிசம். அது நம்ம மூந்தி தள்ளும். என்ன பழக்கப்பட்ட ஆள் பாருங்க, நம்மோடு இருந்து நம்மோடு கூட வந்தவர். அப்போ நாம் மிக கவனமா இருக்கணும். அவருக்கு தான் நம்ம சரியான எச்சரிக்கையா இருக்கு. நம்முடைய மாமிசத்துக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க. இப்போ பிரசங்கியிலே 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 4 வசனங்களை காண்பித்துக் கொடுத்தார். ஐந்தாம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 முதலாவது வாசி. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமென். ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் வந்திருக்கிறது தேவஸ்தானத்திலே, தேவன் நம்மை பிள்ளைகளாய் அழைத்த ஸ்தானத்திலே, அவருடைய பந்தியிலே அவரோடு கூட நாம் அமர்ந்திருந்து ஐக்கியப்படும்படியாய் வந்திருக்கிற ஸ்தானம். நாம் வரும் பொழுதே நம்முடைய நடைகள், அதாவது நாம் வீட்டிலிருந்து வரும் பொழுதே நாம் அதற்கு ஆயத்தமான உள்ளத்தோடு இதயத்தோடு அர்ப்பணிப்போடு வர வேண்டும். ஏன்னா நாம் பலியிட வருகிறோம். யாருக்கு? கர்த்தருக்கு. நம் சாதாரணமானவருக்கு அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருக்கு ஒன்றும் மறைவாயில்லை. அப்போ நாம் அவருடைய சமூகத்திலே வந்து அவருக்கு நம் வாயினால் தான் துதி பலிகளை செலுத்தணும், நம்முடைய வாயினால் தான் நன்றி பலிகளை செலுத்தணும், நம்முடைய வாயினால தான் அவரை மகிமைப்படுத்தணும், நம்முடைய வாயினால தான் அவரை புகழணும், நம்முடைய வாயினால தான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், நம்முடைய வாயினால தான் அவரை நோக்கி விண்ணப்பிக்கணும், நம்முடைய வாயினால தான் சகலத்தையும் செய்யணும். அப்போ வேதம் எச்சரிக்கிறது, அவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது, ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, மூடர்களை போலவே இன்னைக்கு பிரசங்க பீடத்தில் நிற்கிறவர்களும் சரி, இல்ல தேவ பிள்ளைகளும் சரி, பலி செலுத்துகிறார். கேலியும் நையாண்டியும் சபைகளுக்குள்ளே கூடிவிட்டது. பரியாச பேச்சுகள் அதிகரித்து விட்டது. வேத வசனம் சொல்லுகிறது, பரியாச பேச்சுகள் நமக்கு கூடாது. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஆகவேதான் நாம் சொல் தவறுகிறோம். நாம் பூர்ண புருஷன் அல்ல. நாம் பூர்ண புருஷன் ஆக வேண்டும் என்ற அவர் பூர்ணராய் இருக்கிறார், பூர்ண சற்குணராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அது ஆபத்து. நாம் அழகாய் லேசாய் பேசிவிட்டு போகலாம். நான் உங்களை லேசாய் காரியங்களை செய்துவிட்டு போகலாம். ஆனால் பார்க்கிறவர் இருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம்.
இந்த இடத்துல வேலைக்காரனாய் நிற்கிறேன். அப்போ எனக்கு மிக முக்கியம் என்னுடைய சொல் பிரயோகம். என் வாயை குறித்து நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். அது வருகிற வார்த்தைகள் தேவ வார்த்தைக்கு உட்பட்டதா இருக்கிறது. ஆகிதான் அவர் சொல்லுகிறார், ஞானம் விளங்க பேச. அதை அவர் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கிறார். எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா இடத்திலும் விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், யாவரிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நாம் எல்லாரும் அவருடைய வீட்டிலே பிள்ளைகள், எல்லாரும் அவருடைய ஊழியக்கார். அப்போ நம்மிடத்தில் அவர் அதிகமாக வெளியாட்களை குறித்து அவர் பேசவில்லை. இது தன் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறார். இது இந்த காரியங்கள் நாம் தொடரக்கூடாது என்ற தொடர்ந்தால் கடைசியை நம்மை குறித்து சாட்சி கொடுக்க போகிற ஆவியானவர். வேதம் தெளிவாக எழுகிறது, அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவரே சொல்லுகிறார். இப்போ அதிலே வாசிங்க 6:7. ஆமென். ஏன் நாம் சொல் தவறுகிறோம்? நாம் தேவனுக்கு பயப்படுவது இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய மாம்சத்தை பாவத்துக்கு உட்படுத்து. அதுதான் யாக்கோபு எச்சரிக்கிறார். சிறிய அவயம் ஆனா கொளுத்திடும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொளுத்தி போடும். உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை கொளுத்தி போடும். முடிவிலே நீ போய் நிற்க போகிற இடத்துல தேவன் கூட வந்து தூக்க முடியாது மகனே. ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை நம்ம லேசாய் செய்கிறோம். தேவன் அதை கூர்ந்து பார்க்கிறார். ஆவியானவர் கூர்ந்து பார்க்கிறார். நடக்க போகிற சம்பவங்களை அறிந்தவர். அப்போ அவர் பேசினால் அவருடைய நீதி விளங்கும். அவர் பேசினால் அவருடைய ஞானம் விளங்கும். அந்த ஞானத்தை அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அப்போ நாம் போய் ஞானம் இல்லாம பேசலாமோ? ஞானம் இல்லாம நாம் நடக்கிறபடியால தான் இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தாறுமாறாக ஆண்டவரை தூஷிக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க இல்லை, கர்த்தருக்கு நாம் பயப்பட இல்லை, நம் வாயை நாம் காத்துக்கொள்ள இல்லை. இந்த வாயினாலதான் நம்ம எல்லாத்தையும் விடுறோம். எல்லாத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுட்டு அதையும் மறந்து போய் நாம் அதற்கு அடுத்த இதுதான் தேவன் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஒரு நாள் புரட்டு. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதில் அவர் நிலைத்திருக்கிற கர்த்தர். அவர் மாறுகிறவர் அல்ல. அவன் அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவரே சொல்லுகிறார், நீங்க நிர்மூலமாக ஏனென்றால் நான் மாறாத தகப்பன், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்கள் தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். அப்போ நாம் எவ்வளவு பயத்தோடு நடக்கணும். நம்ம எல்லாம் நல்லா செய்யறோம், எல்லா காரியம் நல்லா செய்யறோம். ஆனா இந்த வாயை மாத்திரம் நான் சரியாய் காத்துக்கொள்ளாம விட்டா, இந்த வாயை மாத்திரம் இந்த சில நேரத்தில் பாருங்க, நம்ம குடும்பத்தில் வச்சு நமக்கு டெஸ்ட் வரும். சில காரியங்கள் திடீரென்று வந்து நிற்கும். சில மனைவி பலவீனப்பட்டவளாக வந்து ஏதாவது காரியத்தை சொல்லும். அப்போ ஆவியானவர் சொல்லும், அமைதியெல்லாம் இது பேசாத. அதான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பூர்ண புருஷனாய் நம்மை அடக்கி போடுவார், கடிவாளத்தை போட்டு பேசாத. சில மனைவிக்கு விளங்கா, ஏன் என் கணவன் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல இல்லை, இதை குறித்து திருப்பி என்னிடத்துல பேச இல்லை. அப்படி இதே சொல்லு, செய்தது பிள்ளை, ஆனாலும் பாருங்க கணவன் பேச இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு டெஸ்ட் வீட்டில் இருந்து ஸ்டார்ட். நமக்கு டெஸ்ட் நம்மோடு கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடாயும் வரும். அந்த இடத்துல நாம் எப்படி செயல்பட போகிறோம், எப்படி ஆலோசனை கொடுக்க போகிறோம், அவருடைய ஞானம் விளங்க பேச போகிறோமா, இல்ல காரியத்தை மாற்றி நம்முடைய வார்த்தைகளை வைத்து பேசி காரியங்களை செய்ய போகிறோமா? வேதம் நமக்கு நன்றாக எல்லாவற்றையும்
ஆழமாய் காண்பித்து கொடுக்கிறார். ஆவியானவர் ஆழங்களில் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஆலோசனை, இது அறிவா தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. அவருடைய அறிவை அவர் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறார். இன்றைக்கு அவர் பேச இருந்த ஒரு காரியம் அது வேறு. ஆனா பாருங்க, காலையில நான் தான் சொன்னேன், காலையில் அதிகாலையில் எழுப்பி விட்டார். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, என்னை ஆவியானவர் எழுப்பினது 1 மணிக்கு. நான் படுத்தது 9:30 மணி. 1 மணிக்கு எழுப்பினேன். படுக்கவே முடியாது, படுக்கவே முடியாது. இதுவரைக்கும் நான் முடித்துதான் இருக்கிறேன். ஏன் சொல்றேன்டா, எனக்கு பயமும் நடுக்கவும் பிடித்திருக்கா பேசினேன் இந்த காலை. இன்னைக்கு காலையில் ஏன் தேவன் இதை திடீரென்று பேசினான்? 3 தரம் இந்த வார்த்தையிலே வந்து அடித்து, பிள்ளைகளை ஆண்டவர் பேசினா நீங்க மிகவும் கவனமாயிருங்க. மனித வார்த்தைகள் அல்ல. என்னுடைய ஞானத்துக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்கும், எது நடக்க போது, எப்படி சூழ்நிலை மாறி தெரியாது. ஆனா சகலத்தை மறைந்தவர். அப்போ உங்களுக்கு தெரியணும், சபையில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சபையில் ஆவியானவருடைய கண்காணிப்பு இருக்கிறது. சபையிலே அவர் பேசுகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதை சில நேரங்கள் ஆவியானவரை நமக்கு விளங்கப்படுத்தும். இப்பொழுது நாம் யோசுவாவுக்கு போய் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம். சில வசனங்களை மாத்திரம் பார்ப்போம். 270வது பக்கம். எல்லாவற்றையும் தேவையான சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நூனின் குமாரனாகிய யோசுவா 2 பேரை எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகிறார். இங்கே நடக்கிற இந்த சம்பவத்தில் வைத்து தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் கொஞ்சம் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது 4வது வசனத்தை வாசிங்க. 2:4. அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான், என்னிடத்தில் மனுஷர் வந்திருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. ஆமென். இங்கே ராகாப் சரியான காரியத்தை உள்ளபடி சொல்லுகிறார். ஏனென்றால் அவள் வேசி என்று அதற்கு மேலே வார்த்தை சொல்லுகிறது. அவள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு ஸ்திரீ. அப்போ அந்த இடத்திலே காவலர்கள் ராஜாவினுடைய அதிகாரத்தோடு வந்து அவர்கள் கேள்விப்பட்டு வருகிறார்கள். எங்கேயும் அவங்க போகல. முதலாவது நேராய் வருகிறார்கள் இந்த ராகாபுடைய வீட்டுக்கு. என்று அவங்களுக்கு தெரியும், அந்த ஊரிலே எரிகோவிலே அவையை குறித்து நன்றாய் அறிந்திருப்பார். ஆகவேதான் ராஜாவும் தன் சேவர்களை முதலாவது நேரடியாக ராகாபிடத்துக்கு அனுப்புகிறார். இப்போ ராகாப் அந்த இடத்தில் நினைத்திருந்தால் அவள் காட்டி கொடுத்திருக்கலாம். பாருங்க, அவள் தன்னுடைய தொழிலை சரியாய் செய்கிறாள். அவளிடத்திலே வந்தது அந்த தொழிலின் நிமித்தம் அவள் அதை காட்டி கொடுக்காள். வந்தாங்க, உண்மையை தான் சொல்லடா, அவளுடைய தொழிலா யாருக்கும் அவ இடத்துல வரலாம், தடை இல்லை. ஆனா வந்தாங்க, ஆனா அவங்க எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. பாருங்க எவ்வளவு ஞானமா இந்த ஸ்திரீ பேசுகிறான். இப்போ அதிலே அடுத்த வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க. முதல் 5. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். இப்போ இவர் அவர்களை தப்புவிக்கும்படியாக அந்த இடத்துல எப்படி காரியத்தை சொல்ல, நீங்க போங்க, அவங்க போயிட்டாங்க, அவங்களை போய் பிடியுங்க என்று சொல்லி இந்த ஸ்திரீ சொல்லுகிறார். அவள் தன்னிடத்தில் வந்தவங்களை காட்டி கொடுக்க இல்லை. ஏன்னா அவளுடைய தொழில் அப்படிப்பட்டது, காட்டி கொடுக்க இல்லை. இப்போ இதன் நிமித்தம் தொடர்ந்து 9 11 வரைக்குள்ள வார்த்தைகளை வாசிங்க. இப்போ அந்த ஸ்திரீயுடைய உரையாடலை பார்க்கும். அவர்களோடு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம்
அங்கே தேவன் செய்த காரியங்களை கேள்விப்படுகிறாள். அவள் வழிபடுகிறதோ சிலை வழிபாடு. அவளுடைய தொழிலோ தவறான தொழில். ஆனா பாருங்க, அந்த 2 மனிதர்களை அவள் காப்பாற்றுவது நோக்கம். அவளை அறிக்கை செய்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எவ்வளவு அழகான சொற்பிரயோகம். நாம என்ன செய்வோம்? ராஜா அனுப்பி இருக்கிற வீட்டுக்கு ஆள் இருக்க காட்டி கொடுத்துருவோம். ஆனா பாருங்க, இந்த ஸ்திரீயுடைய இந்த ஞானத்தின் விளைவை நாம் பார்க்க போகிறோம். அவளுடைய சொற்பிரயோகத்தில் அடங்கி இருப்பார். தனக்காக மாத்திரம் அவள் கேட்க இல்லை, தன்னோடு இருக்கிற யாவருக்காக அவள் வேண்டிக் கொண்டு சொல்லுகிறாள், எங்கள் ஜீவனை நீங்க. அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. நன்றாக தேவனுடைய வார்த்தையை அவள் புரட்டவும் இல்லை. அவள் கேள்விப்பட்ட பிரகாரமே கர்த்தரே அந்த இடத்தில் அந்த ஸ்திரீக்கு அந்த ஞானத்தை ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனா தேவனை அறியாத அந்நிய ஸ்திரீ இல்லைன்னா அவையால் இப்படிப்பட்ட அறிக்கை செய்ய முடியும். அங்கிருந்து எல்லாருமே கேள்விப்பட்ட. அதனாலதான் எரிகோவை அடைத்து போட்டாங்க. இவங்க கயிற்றின் வழியாகத்தான் இறங்குகிறாங்க. அப்போ எரிகோவின் வாசல்கள் அடைக்கப்பட்டது. எரிகோ ஒரு சாபமான பட்டணம். எரிகோவில் அசிங்கங்கள் நிறைந்த ஒரு பட்டணம். ஆண்டவரை சொல்லிட்டார், அது ஒன்றையை எடுக்கக்கூடாது, சாப தீட்டு. அப்படிப்பட்ட சாப தீட்டான இடத்துல இவளை தேவன் கொண்டு போய் வைத்ததோ அந்த மதில்கள்ல உயரமான ஸ்தானத்தில் எல்லாருக்கும் அவளை பிரித்தது அடையாளமாய் அவளுடைய வீடு ஒரு மதில உயரமான ஸ்தானத்தில் அமைந்திருந்தது. தேவனும் தன்னுடைய மனிதர்களை அவள் அன்றைக்கு அனுப்புகிறார். இவங்க வேற எங்கேயும் போயிருக்கலாம். அதே ராகாபுட வீட்டு தான் தெரிஞ்சு போனாங்க. அவளோட தொழில் தெரியும். போனா இவங்க அந்நிய ஸ்திரீ இடத்துல போக முடியாது. இவங்க யூத, இவங்க வந்தது வேவு பார்க்கிறதுக்கு. அப்பயும் அங்கதான் போகணும். இல்ல, தேவனே நடத்தினான். தேவனே நடத்தினான். அப்போ அந்த மகன் அங்கு செய்த அந்த காரியத்தை நிமித்த நமக்கு நன்றாய் தெரியும். ராகா அந்த கோட்டை முதல்ல முதலாவது யூதா பிரபுவாகிய சல்மோன், அவன் தான் சேனாதிபதியாக யூதாவுக்கு தலைமை தாங்கி முன்னுக்கு போகிறான். போன இடத்துல சல்மோன் இந்த ராகாபை பார்த்து அவளை திருமணம் செய்கிறான். பாருங்க, அந்நிய ஸ்திரீ தன்னுடைய அந்த வார்த்தையில் அவள் சொல் தவறாம காரியங்களை செய்து அவள் அதில் உறுதியா இருந்தபடியினால யூதா கோத்திரத்துக்குள்ளே அவள் வந்து விட்டாள். அதுவும் சாதாரண மனிதனை அவள் கல்யாணம் கட்ட. கல்யாணம் கட்டியது அத்தனை யூத படைக்கும் தலைமை தாங்கி நகசோடின் மகனாகிய சல்மோன். அவனுக்கு ராகாவுக்கும் பிறந்ததான் போவாஸ். போவாஸை குறித்து நமக்கு தெரியும். இடங்கள் எல்லாம் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். யாரிடத்துல பிறந்தான்? ராகா இடத்துல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஞானத்தோடு அந்த மகள் பேசினான். மற்றவர்களை போல அசட்டை பண்ணி பேசி இருக்கலாம். தேவனை அசட்டை பண்ணி, என்ன உங்க தேவன் பெரிய தேவனோ? அங்க எத்தனை பேர் அப்படி பேசுறாங்க. நீங்க நினைச்சீங்க அதாலிச்சா போல ரப்சாக்கே வந்து எஸ்ஐகே இடத்துல எப்படி பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, எங்க தேவர்களோட உங்க தேவன் பெரிதோ அப்படித்தான் பேசுறான். அவனும் பேசி இருக்கலாம். ஏன்னா தேவனை குறித்து அறியாதவர். பாருங்க, ஒரு ஸ்திரீயுடைய ஞானம், அவருடைய பேச்சு வெளிப்பட்ட ஞானம். போவாஸ், அதைத்தான் மத்தேயு நீங்க 1வது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கலாம். ராகா வந்துட்டா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள ராகா வந்துட்டா. எத்தனை வருஷத்துக்கு முன்பாய் வாழ்ந்தவர். இன்று நமக்கு எத்தனை சத்தியங்கள், எத்தனை வார்த்தைகள் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சொற்பிரயோகம் தவறுதலா இருக்குதே. நாம் சொல் தவறுகிறோமே. யோசிச்சு பாருங்க, புரட்டுகிறோம். தேவன் ஆலோசனையை கேட்பதில்லை. நமக்கு டெஸ்ட் வரும். எல்லா விதத்திலும் டெஸ்ட் வரும். நல்லா நினைச்சு கொள்ளுங்க. நம் மனைவியை கொண்டும் டெஸ்ட் வரும். மனைவிமார் கணவனை கொண்டு டெஸ்ட் வரும். பிள்ளைகளை கொண்டு டெஸ்ட் வரும். நம் சகோதர சகோதரி யாரை கொண்டு நமக்கு சுற்றி இருக்க எல்லாரும் வச்சு டெஸ்ட் வரும். ஏன் அதை தேவனை அனுமதிக்கிறார் என்றால் தேவன் பார்க்கிறார். தேவன் அனுமதித்தார். ராகா ஞானமாய் பேசினார். ஆகவே அவ வந்துட்டான். போவாஸ், அதன் பின்பாக உங்களுக்கு தெரியும், ஓபேத்திலிருந்து ஈசா, அதுக்கு பிறகு தாவீது என்று நம்முடைய ராஜா வந்த சந்ததிக்கு அவன் அந்த
பிரபுக்கு மனைவியாய் மாறிவிட்டார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஏண்டா அவள் ஞானம் விளங்க பேசின அந்த காலம். இதைத்தான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இந்த வேசியுடைய தன்மை எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. வேசி எப்படிப்பட்டது பாருங்க. அவருடைய வாய் எப்படி இருக்கும் என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. நீதிமொழி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகன். அப்பொழுது இதோ வேசி ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவளுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடி அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. வேசி எனப்பட்ட அடையாளப்பட்ட இப்படி அவள் வாயாடுகிறவள். நன்றாக அவள் இதுவரைக்கும் தாறுமாறானவைகளை பேசினவள், இச்சக வார்த்தைகளை பேசி அநேகரை கெடுத்து போட்டவள். நன்றாய் பாருங்க ஒரு வேசியுடைய தன்மை அழகாய் வேதம் நமக்கு காண்க. அவள் வாயாடி அடங்காதவளுமானவள். அவள் பேச்சில அவளை நீங்க யாரும் அடங்க செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ராகா தேவன் மாற்றினான், வாயை மாற்றினான், வந்துட்டான், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டான், புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்துல வந்துட்டான், மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷத்துக்குள்ள வந்துட்டான். நமக்கு தெரிஞ்ச ராகா வேசி பாருங்க. ஆனா ராகா எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்போ ஞானம் விளங்க பேச சூழ்நிலை வருக அனுப்புவான், சத்து ஆக்கள் அனுப்புவான். அப்போ நீங்க ஞானம் விளங்க பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையும் படி பேசுங்க. பாருங்க என்ன உறுதியான அறிக்கை அவர் செய்கிறார். முதல்ல தன்னுடைய குடும்பத்தின் சார்பாய் கேட்பதற்கு முன்பாக அவ அறிக்கை பண்ணின உயர வானத்திலும். அல்லேலூயா. எப்படி ஒரு வாயாடி அடங்காதவள் வேசிக்குரிய ஆபரணங்களை தரித்து அந்த பட்டணத்திலே சுற்றி வந்தவர் தான் ஆவியானவர் காட்டி கொடுத்தார். ஞானம் விளங்க நீங்க பேசுங்க. உங்க சூழ்நிலைகள் அல்ல, உங்க நிலைகள் அல்ல, வாயிலிருந்து வாழ்கிற வார்த்தை எப்பொழுது அவருடைய ஞானத்தை விளம்பினா நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வீட்டார், எஜமானர்கள், ஆசாரியர்கள். நாம் சொல் தவறக்கூடாது. நாம் பூரண புருஷராய் இருக்கிறோம். இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. நீதிமொழிகள் 23:16 எடுத்து வாசிங்க. அப்படியே வாங்க. 23:16 எடுத்து வாசிங்க. 23:16. செம்மையானவைகளை பேசினால் என் உதடுகள் மகிழும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், உன் வாய் செம்மையானவைகளை பேசணும். அது தேவனுடைய உள்ளிருந்து எங்களை அசைத்து போடும். அதான் பூர்ண புருஷனுக்குரிய தன்மை. தன் வாயை கடிவாளத்தால் அடக்கி பிடி. நம்மால முடியாது, அடக்கிறவற்றை கொடுக்க. நம்முடைய வாய்கள் வாயால் அடங்காது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கூர்ந்து பார்க்கிறார்கள். நீங்க சாதாரண நம்ம எஞ்சி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனா தேவன் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்ற விசேஷித்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ உங்களுடைய நிலை கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும். அப்போ அதுக்கு உங்களுடைய சொற்கள் மிக 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 மிகவும் கவனமாய் 22 அதே நீதிமொழி 22:17-19 வாசிங்க. ஆண்டவருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். வாசிங்க. செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அல்லேலூயா. அவைகளை உன் உள்ளத்தில் காட்டு. அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாய் இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆமென். இன்றைய தினம் ஆவியானவர் சிலோவாமுக்கு தெரியப்படுத்துகிறார். உங்கள் செவிகளை சாய்த்து தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது பேசுகிற மனிதன் அல்ல, பேசுகிறது தேவன் என்ற உணர்வோடு நீங்க ஏற்றுக்கொண்டு அவைகளுடைய இருதயத்திலே காத்து நீங்க அவைகளிலே நடக்க வேண்டும். அவைகளோட உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்கணும். அது உங்களுடைய உதடுகள்ல நிலைத்திருக்கணும். உங்களோட உதல்ல எந்த சொல்லுங்க அந்த இதான் வரணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இப்படி சொல்லுது, என் நம்பிக்கை கர்த்தரா இருக்கு, என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. அப்படி சொல்லணும்.
நமக்கு தெரியும் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையே, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இதெல்லாம் முதலில் நிலைத்திருக்க வேண்டியது, எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு தெரியும், நம்ம சங்கீதங்கள் அனுதினமும் தியானிக்கிற 18ஆம் சங்கீதம், இதெல்லாம் தேவ கிருபை. நம்ம அதை சொல்ல 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 பிறகு நம்ம மூடி வச்சுட்டு பார்க்காமலே எத்தனை அவ்வளவு 50 வசனம் அத்தனை வசனத்தை நம்ம பார்க்காமலே சொல்ல ஆவியான உதவி செய்வது நம்முடைய அறிக்கை. அதான் நம்மளோட உதவி பேசுது. அப்போ நாம் சொல் தவற வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே நமக்கு தேவன் அநேகத்தை வைத்திருக்கிறார். அப்போ தேவ ஆவியான நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்பொழுது 37வது சங்கீதம். இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. 28 to 31 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 692வது பக்கம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். ஹல்லேலூயா. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். எப்படி நீங்க என்றென்றைக்கு வாசமாய் இருக்கலாம், கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருக்கலாம் என்றால், நீதிமான் என்று அழைக்கப்பட்ட உங்களுடைய வாயிலே ஞானம், அவருடைய ஞானம் விளங்கு. ஞானம் விளங்கு நீங்க பேசுவீங்க. அதைத்தான் நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை. அப்போ ஞானம் எல்லாவற்றிலும் நீதிமான் என்று அழைக்கப்பட்ட எந்த ஸ்தானத்தில் நீங்க நின்றாலும், ஒரு விசுவாசி என்ற ஸ்தானத்தில் நிற்கலாம், ஒரு குடும்ப தலைவியாய் ஸ்தானத்தில் நிற்கலாம், ஒரு கணவனாய் நிற்கலாம், ஒரு ஊழியனாய் நிற்கலாம். வாய் ஞானத்தை பேசணும். அப்படி பேசணும் என்று சொன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. 31. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். அப்போ நம்முடைய வாய் தாறுமாறானதை சொற்பிரயோஜனம் செய்து நாம் தவறிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா, தேவன் அருளின வேதம் வேற எங்கேயோ வைத்து விட்டோம். ஒன்று அது வீட்டிலே அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது, இல்ல வேறொரு ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கு, கபட்டில் வைத்து பூட்டி அதை அழகு பார்க்கிறோம், துடைத்து வைக்கிறோம். அது அங்கே இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு அங்க இருக்கக்கூடாது. அது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதுக்குத்தான் வேதத்தை கையில கொடுத்து காண்டவர். இருதயத்தில் இருக்க வேண்டாம். உங்கள் வாய் ஞானத்தை பேசணும், உங்க நாவு நியாயத்தை பேசணும். அதுல அந்த ஞானம் விளங்கணும். சபை இதுல இருந்து அனந்த ஞானம் வெளிப்படணும். ஊழியருடைய வாயில வேதத்தை தேடுவார்கள் என்றால், லேவி அவர் செய்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. அநேக வார்த்தைகள் நான் காண்பிக்க தேவையாக சொல்லிக் கொண்டு போறேன். தேவன் எதிர்பார்க்கிறார் நம் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவியுடைய உரையாடல் தனக்குள்ள எப்படி இருக்கணும், பிள்ளையோடு பெற்றோர் எப்படி உரையாடணும். நாம் நம்முடைய வாய் சொல்ற, நீ உருப்பட மாட்டான், நீ அப்படி, நீ இப்படி, நீ அதுல உனக்கு பெரிய விஜய், இதுதான் நம்முடைய சொற்பிரி தவறு. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. உண்மையாக சொல்லுகிறேன், கர்த்தர் அறிவார். எனக்கு பயம். என் மனைவியோடு பேசக்குள்ள கூட நான் சில நேரத்தில் பேச மாட்டேன். சில காரியங்கள் அவை வைத்துக் கொண்டுதான் உங்கள் மத்தியில் சொல்ல கர்த்தர் சாட்சி. என் பிள்ளையை கூட நான் பேசும் பொழுது நான் பேசுறதுக்கு சில காரியங்கள் நான் பயப்படுவேன். வாயால சொல்ல பயம் எனக்கு. என்ன, நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். கவனமாயிருக்கு. ஏதோ நான் என்ன பெரியவனை காட்டியதை சொல்ல பிள்ளைகளே, நான் இப்பயும் நடுங்கிக் கொண்டுதான் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் காண்பித்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாது தேவன் எதற்காக இதை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 30, 39 ஒன்றிலே இருந்து அடுத்த சங்கீதம் 39 ஒன்றிலே இருந்து 3 வரைக்கும் வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, ஹல்லேலூயா, துன்மார்க்கனுக்கு முன்பாக இருக்குமட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். ஆமென். துன்மார்க்கமான ஒரு காரியம் வருதுண்டா நாம் நம் வாயை அடக்கிறோம். ஆவியானவர் கடிவாளத்தை போட்டு பேச மாட்டேன், ஒன்றும் பேச மாட்டேன், சலிப்புலையும் பேச மாட்டேன். அமைந்திருப்பேன் ஆண்டவரே, அமர்ந்திருக்க
அடுத்த வாசி. நான் மௌனமாகி ஹalleluya. ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. பாத்தீங்களா? சங்கீதக்காரன் தான் தாவீதுக்கு தேவன் ஆகவேதான் தாவீது அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். பாருங்க, அவன் சொன்ன மௌனமாயிட்டு ஊமையன போல என்ன செவியும் கேட்க ஊமையனுக்கு சாக்கல் செவி கேட்கலாம். அப்படி ஆயிட்ட என்னன்னாலும் பேசட்டும், என்னன்னாலும் செய்யட்டும், நான் ஒன்றுமே பேச மாட்டேன், நலமானதையும் பேச மாட்டேன், விளையாடுறதையும் பேச மாட்டேன். பாருங்க ஆண்டவருடைய வசனம். ஆனாலும் எனக்குள்ள துக்கம் வரலாம், அப்படித்தான் நமக்கு அது மனித இயல்பு. ஆனா அதை நம்ம மற்றவனுக்கு காண்பிக்க கூடாது. இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, ஹalleluya. நான் தியானிக்கையில் அக்கினி கொண்டது, ஹalleluya. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் ஆமென், ஆமென். இதைத்தான் நம்ம செய்யணும். ஆவியா நம்மளை அக்கினி மூட்டுவா, நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரை குணப்படுத்துங்க, என்னையும் சரிப்படுத்துங்க, என்னையும் குணப்படுத்துங்க. என் வார்த்தை தாறுமாறா போயிட்டே, என் சொல் பிரயோகம் பிழையா போயிட்டே, உம்முடைய ஞானம் விளங்க வேண்டிய நியாயம் விளங்க வேண்டிய என்னுடைய வாய் வேற என்னோலாம் பேசிட்டே. ஆண்டவரே இது உமக்கு பிரியமில்லை. இப்போ நான் உங்களை துதிக்க வந்துட்டு மூடன போல வழி செலுத்தலாமா? நான் நடையை காத்துக்கொண்டு வர வேண்டிய ஸ்தானத்துல என் நடைகள் தாறுமாறா இருக்கேன், குடிகாரன போல தள்ளாடி மாறேன். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாரையும் குற்றப்பட்ட ஆவியானவர் பேசின காரியங்களை பேசிக்கொண்டு அவ்வளவு. அப்போ எவ்வளவு கவனமாய் நாம் இருக்க, எவ்வளவு கவனமாய் இருக்க. ஆகவேதான் நமக்கு தீத்து 2வது அதிகாரம் புதிய ஏற்பாடு பவுல் சொல்லுகிற காரியம் எடுத்து பாருங்க. என்ன என்ன ஆலோசனை கொடுக்கிற ஹalleluya. இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஏழை மட்டும் வாசிங்க. 295வது பக்கம் புதிய ஏற்பாடு 2வது அதிகாரம் 7 மட்டும். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உத்தரவாதக்காரனுக்கு இல்ல 7 சிஸ்டர் நீயோ 2வது அதிகாரம் தீத்து 2வது அதிகாரம் 7 மட்டும். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விவேகம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாய். ஆமென். ஆவியானவர் சொல்ல குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான அவருடைய ஞானம் விளங்குகிற வசனங்களை நீ பேசினால் உன் எதிராளியாகிய பிசாசானவர் உன்னை குற்றப்படுத்த முடியுமோ? வேதம் நமக்கு சொல்லி நாம் ஏன் குற்றப்பட்டு நிற்கிறோம்? ஏன் தலை குனிந்து நிற்கிறோம்? நாம் பேச வேண்டியது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உட்பட்டுத்தான் எல்லாம். ஆவியானவர் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு உட்பட்டு தான் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். வார்த்தையானவர் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதக்காரனுடாய் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மூலம் நமக்கு பாருங்க அடக்கிட்டு இருக்கும்போது முடியாது. ஆனா அடக்கித்தான் இருக்க. அதான் ஆவியானவர், அமைதலின் ஆவியானவர், அமர்ந்திருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். அப்போ நமக்கு முடியலையே என்ன நாம் போகணும், போக வேண்டிய இடத்துல போயிடும். அப்போ இன்னும் நாம் சரியாக ஆவியானவர் நம்முடைய உறவை காத்துக்கொள்ள இல்லை. ஆகவே நம்முடைய சொற்பிரயோகங்கள் தாறுமாறு. நாம் அநேகத்திலே எல்லாரும் தவறுகிறோம் எல்லாம். அதனால தான் இன்னைக்கு தேவ சபைகள் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு வழிமாறி போய் நிற்கிது. தேவன் எதை சொல்ல விரும்புகிறார் அதுக்குள்ள அவருடைய எச்சரிப்பு இருக்கும், அவருடைய கண்டிப்பு இருக்கும், அவருடைய சிக்ஷை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசனோடு அவர் சொல்லும் பொழுது பொல்லாத சந்ததி என்று சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் தியானித்து பாருங்க. விபச்சார சந்ததி என்று சொன்னார். அதுல விபச்சார சந்ததி நாமும் பேசுகிறோம். வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழத்தை நீங்க புரிஞ்சு பார்க்கணும். இப்ப பவுல் சொல்லுகிறார் புத்தி இல்லாத கலாத்தியர். அப்போ நீங்க பார்க்கணும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த தாற்பயத்தை பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை ஊழியக்கார். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஊழியக்கார் பேசுவாங்க,
இதப்பா அதப்பா, நீ சபைக்கு வந்து இப்படி இருக்கிறான், நீ அப்படி இருக்கிறான் என்று பேசும் பொழுது ஆவியானவர் துக்கப்படும். நான் சில இப்படிப்பட்ட பிரசங்கங்களை யூடியூப்ல பார்த்துட்டு நான் என் மனைவி கூட சொல்ல, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இதான் பரிகாசம், இது பார்க்கிறாரு, இதால நமக்கு பிரயோசனம் இல்லை. என்ன நம்ம ஆவியானோட உறவாடு நமக்கு அப்பதான் தெரியும். நம்ம முற்காலத்தில் நமக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு, நாமும் பேசுகிறோம். ஆனா தேவனுடைய ஆவியானவருக்கு வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி பாருங்க. யூதாஸ் காட்டி கொடுக்க போறோம் தான் அவனை சிநேகன் சொன்னவர், அவருடைய துக்கத்தை பாருங்க. இவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருந்திருக்குமே. எவ்வளவு ஒரு துக்கத்தோடு அந்த வார்த்தை வெளிப்படுது. நம்ம அப்படி சொல்றோமா? விநாசமா, இவன் இப்படியாய் போகட்டும், இவன் அப்படியாய் போகட்டும், இப்படியே அவன் பேசுவான். ஆனா தேவன் பாருங்க, தேவன் தெரியும் நாசமா தான் போவான். இவன் கேட்டின் மகன் என்று அவருக்கு தெரியும். கேட்டின் மகன் கட்டி போனாலே அல்லாம கேட்டின் மகன் சாத்தானால பிடிக்கப்பட்டு வார்த்தை பிரயோகம் நீங்க பார்க்கணும் பிள்ளைகளே. அவர் வந்து தன்னுடைய சீசர்களை மறுதளித்து போன இவர்களை எல்லாம் அவர் மீண்டுமாய் அவங்க மீன் பிடிக்க போனாலும் பார்த்து, பிள்ளைகளை என்ன வைத்திருக்கிறீங்க சாப்பிட பாருங்க. எப்படிப்பட்ட உள்ள, எப்படிப்பட்ட பேச்சு, எப்படிப்பட்ட பேச்சு நயம். பவுல் பேசும் பொழுது பாருங்க, யோசிச்சு பாருங்க. நாம் ஆண்டவர் பிள்ளைகளா? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா? அதைத்தான் நாம் முதலாவது ஆண்டவரை நாம் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளா? ஆவியானவரை நீங்க சொல்லுங்கண்டா, ஆவியானவர் லிஸ்ட்டை போட்டு தான் இருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும், ஓஹோ உட்கார்ந்து இப்படி போய் மக்களை வந்து இப்படி பேசிட்டோமே, மக்களை வந்து இப்படி நடந்துட்டோமே ஆண்டவரே. எனக்கு பயம் வருது. என்னண்டா தெரியுது, வந்து கொண்டிருக்கு நியாயத்தீர்ப்பு. இல்லை, என்னுடைய நாட்கள் முடிந்து நான் வருகிற நாட்கள் எப்பொழுது எனக்கு தெரியாது. அப்போ உண்மை சந்திக்கணும். எப்படி என்றாலும் உண்மை சந்திக்கணும். ஒன்று உண்மையுடைய ரகசிய வருகையில சந்திக்கணும். இல்லை, என்னுடைய நாட்கள் முடிந்து உண்மை சந்திக்கணும். உண்மை எப்படி நான் சந்தித்தே தீர்வேன். மரணமும் நியாய தீர்ப்பும் எழுதப்பட்டிருக்கேன். நம்ம வாழுகிற ஜீவனை நமக்கு, நாம் இன்னும் ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கல. ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறோம், அதுக்குரிய எல்லாம் தந்திருக்கிறோம். நாம் இனித்தான் அதுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நாம் ஜீவன் ஜீவன் என்று சொல்லி நாம் பாடி துதிக்கிற ஆண்டவர் அந்த ஜீவனை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது அந்த நாட்கள். அப்போ நம்முடைய வாய் எவ்வளவு கவனமா இருக்கு. ஆகவேதான் சங்கீதக்காரர் 141 சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்து முடிக்க போகிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, இயேசுவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடின் வாசல்களை எனக்கு காத்துக்கொள்ள உதவி செய்யும். நான் பதறி பேச, மோசே பதறி பேசினான். வேதம் சங்கீதம் எழுதி வைத்திருக்கிறது, மோசே பதறி பேசினான். கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. எப்படிப்பட்ட மோசே? பூமியில சார்ந்த குணம் எழுதப்பட்டான். அவனுடைய வாயிலிருந்து ஞானம் இல்லாம புறப்பட்ட ஒரு காரியம். கடற்காரரே, உங்களுக்கு நான் இருந்து தண்ணியை கொண்டு வரேன் அடித்த தண்ணி. மோசே என்ன பெரிய சொற்புரியம் ஒன்றும் செய்ய நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஆண்டோட வழிகள் நாம் தப்பி போகிறது இல்லை. நாம் சரியாக நம்முடைய வாயை காத்து கொள்ளாட்டி, நம்முடைய உதட்டை காத்து கொள்ளாட்டி, அதால் வர்ற பலனை நாம் நிச்சயமாக புசித்தே தீர. அது எந்த மாற்றமும் இல்லை. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், என் ஞானம் விளங்க பேசுங்க, ஆரோக்கியமானவைகளை பேசுங்க. குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வார்த்தைகள் தான் ஞானத்துக்கு அடையாளம். அப்போ அதை கொடுப்பது அவருடைய வார்த்தை. அது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், நம்முடைய தியானமாக இருக்கணும். அதை கொண்டுதான் நாம் சகலத்தையும் செய்யணும். அதை கொண்டுதான் நாம் உபதேசிக்கணும். அதை கொண்டுதான் ஆலோசனை சொல்லணும். அதை கொண்டுதான் பிரசங்கம் பண்ணணும். இந்த வேதத்துக்கு புறம்பாக எந்த வார்த்தை இருந்தாலும் அவைகள் நாம் ஒரு நாள் கொண்டு வந்து இதுக்குள்ள போடவே ஆலோசனை. இதோட ஒன்றை நீ கூட்டவும் முடியாது, இதை குறைக்கவும் முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்ல. ஆகவேதான் கடைசியில் தேவன் 1ஆம் அதிகாரத்தில் இதன்படி நடக்கிறவர்கள், இதன்படி செய்கிறவர்கள், இதன்படி வாழ்கிறவர்கள் தான் பாக்கியமானவர்கள் என்றார். அதுதான் சொல் தவறாத பூரணத்துவம். தாவீது அப்படி இருந்தான்.
ஆகவேதான் ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கு நமக்கு. ஆவியானவர் அவனுக்கு அந்த ஆலோசனை கொடுத்து கொடுத்து வந்தான். அநேகத்தில் அவன் உண்மையா இருந்தான். ஆகவேதான் பாவம் செய்தோனே, ஆண்டவரே நான் பாவிகளுக்கு உன் வழிகளை தெரிவிக்கும்படியாக என்னை எல்லா விதத்திலும் சுத்தப்படுத்தி உன் ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி நீதிமானுடைய குணங்கள். அப்போ நானும் நீங்கள் கிறிஸ்து என்கிற விலையேறப்பட்ட திருரத்தத்தை இன்றைக்கு பானம் பண்ணும்படியாக, அந்த சரீரத்தை புசிக்கும்படியாக, அவரோடு ஐக்கியப்படும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இப்போ ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி நாம் நடக்க, இப்படி நம்முடைய வழிகள் மாற. அப்போ தேவ ஆவியானவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நானும் நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவன் கழுதையை கொண்டும் பேச வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வழிகள் ஆச்சரியம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறவர். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இன்னும் அவரிடத்துல நமக்கு அந்த கிருபை இருக்கு. இன்னும் அந்த ஆவியானவரிடத்துல நமக்கு ஆதரவு இருக்கு. அவரை பற்றி கொள்வோம். உங்களுடைய நல்ல ஆவியினாலே என் இதயத்தின் தோஷங்களாய் வெளிப்பட்ட வார்த்தைகள், என் இதயத்தில் இருந்து காயப்பட்டது நிமித்தம் வெளிவந்த வேண்டாத சொல் பிரயோகங்கள் எல்லாத்தையும் மன்னித்து ஞானம் விளங்க பேச, உம்முடைய ஆரோக்கியமான வார்த்தைகளை கொண்டு பேச, உம்முடைய நியாயத்தை கொண்டு பேச, உண்மையே நிறுத்தி பேசத்தக்கதாய் என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அந்த ஒப்பு கொடுத்தலோடு தான் இன்றைக்கு நாம் இந்த பந்தியிலே அவரோடு ஐக்கியப்படணும் என்ற ஆவியான பாரப்படுத்த. அந்த பாரம் சாதாரண பாரம் இல்லை. ஒரு மணியில இருந்து படுக்கை இல்லை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, அப்படி ஒரு பாரம். இன்று வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த பாரம் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த பாரப்பட்ட இதயத்தோடு கரம் கூப்பி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாகி உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தயவு செய்து நீங்க எல்லாரும் கனி கொடுக்கணும். நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு சரிப்படுத்தணும். நீங்க உங்க காரியங்களை சரிப்படுத்துங்க. சரிப்படுத்தி தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுமோ, தேவனுடைய நீதியை நியாயத்தை நாம் எப்படி பேசணும் அப்படி பேசி ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருந்தால் தான் நாம் பரலோகத்துக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பிரவேசத்தை நமக்கு தேவன் உறுதிப்படுத்தி தருவார். வேண்டாம், நம்மை குறித்து சாட்சி கொடுக்க போகிற ஆவியானவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதான் வார்த்தை, அப்படி ஆவி நம் நடுவில் இருக்கிறார். இதா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டாம். இது நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிற நேரம் வேண்டும். முதலாவது நம்மை சரிப்படுத்த நாம் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறான். அப்போ எல்லாருமே தவறிட்டார் எல்லாம். அப்போ நம்ம சரிப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட போய் இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்த போகிற வழி பாருங்க. ராகாப் என்கிற வேசி, வாயாடி அடங்காத ஒரு ஸ்திரியை தேவன் எப்படி மாற்றிட்டார். அப்படியா நம் வாழ்க்கை மாறணும். நம்முடைய அசிங்கமான உலகத்தில் இருந்த பிரகாரமான பேச்சு, உலகத்திலிருந்து கொண்டு வந்த பரியாசங்கள், உலகத்திலிருந்து கொண்டு வந்த கேலி பேச்சுகள், இன்னும் வேண்டாத காரியங்கள் நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கிறோம். பெரிய லிஸ்டே இருக்குது நமக்கு வேதத்தில். வேண்டாம், தயவு செய்தது வேண்டாம் பிள்ளைகளே. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல போகிறோம்? எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒருமித்து தரித்திருக்க போகிறோம்? அதை கர்த்தரே அறிவார். அப்போ இந்த நாள் ரட்சணியத்தின் நாள், இந்த நாள் ஆவியானவர் நமக்கு தருகிற சங்கீதக்காரன் சொன்னது போல, அது மட்டும் ரட்சணிய சந்தோஷத்தை உன் ஆவியம் என்னை விட்டு எடுக்காது. அந்த ஆவியானவர் நம்மை நறுமணம் வீச செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். அவர் கரத்திலே விடுவோமாக. அவருடைய இரக்கங்கள் பெரிதாக. நாம் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து நம்மை ஒப்புக் கொடுக்க போகிறோம்.